ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜெப்டோலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நம்ம சேனலில் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கு வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேமை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து எடுக்க முடியும். ஓகே, நான் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன ரோலுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்டோலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டோட்டலாக வந்து ஒரு 50+ ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அப் டு 50,000 டிபெண்ட் ஆன் த டெலிவர்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 50,000 வந்து சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு டார்கெட் கொடுக்குறாங்கன்னா ஸோ நீங்கள் அவங்க சொல்கிற டார்கெட்டை வந்து முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இன்கேஸ் அவங்க கொடுத்துருக்க டார்கெட்டை விட நீங்கள் கம்மியாக அந்த டெலிவரி பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேலரி வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இவங்க சொல்லியிருக்க இந்த சேலரி வேணும்னா அவங்க சொல்கிற அந்த டார்கெட்டை வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 8th to up to எனி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 8th நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். 9th 10th 11th 12th டிகிரி டிப்ளமோ ஐடிஐ இன்ஜினியரிங் இதில் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். பட் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 8th படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் 8th கூட படிக்கலைங்க, நான் வந்து ஒரு 5th தான் படிச்சிருக்கேன், நான் படிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் டைமிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 8 hours and 4 hours வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபுல் டைமும் இருக்கும் பார்ட் டைமும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைமிங் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேபி 4 hours இருக்கலாம். 8 hours வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 8 hours இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பெனிஃபிட் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து படிச்சுட்டே இல்லை நான் வேலை பார்க்குறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பார்ட் டைம்ஸை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். ஸோ அது மாதிரி படிச்சுட்டு இருந்து பார்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கலாம். பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜாப் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புனீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அக்காமடேஷன் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட பைக் இல்லைனாலையும் நாங்களே வந்து பைக் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ பைக் அண்ட் சைக்கிள் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட இல்லைனாலும் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சென்னைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்ட் இருந்து இந்த ஜெப்டோவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புனீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து HR கிட்ட கேட்டுட்டு நம்ம வந்து ஓப்பனிங்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் லொகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் சென்னையில் எங்கே வேணா இருக்கலாம். ஓகே, இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து கால் பண்ணி நீங்கள் என்கொயர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து இந்த மொபைல் நம்பர் வந்து பிஸியாகவோ இல்லை அவுட் ஆஃப் ரீச்சில் இருந்தாலோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் கேட்டிருக்க பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணி விடுங்க. ஸோ அந்த HR வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக கால் பண்ணி உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் அப்போ வந்து கிளியராக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு மார்னிங் 10 o'clockலேருந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 5:30 வரைக்கும் கால் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் டைம்ஸில் வந்து கால் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.